அனைவருக்கும் வணக்கம். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேசம் சரம், கடகம் சரம், துலாம் சரம், அதே போல் பார்த்தீங்கன்னா மகரம் சரம். ஸ்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். உபயம் பார்த்தீங்கன்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இது பார்த்தீங்கன்னா சரம் ஸ்திரம் உபயம் சொல்லுவாங்க. இந்த சரம் ஸ்திரம் உபயம் என்னன்னு கேட்டால், சரம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாங்க, அடுத்து ஜம்ப் ஆகிட்டே இருப்பாங்க. ஸ்திரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க தெரியாது, ஆரம்பித்தா சூப்பராக ரன் பண்ணுவாங்க. உபயம் அப்படிங்கிறவங்களுக்கு ஆரம்பிக்கவும் தெரியும், நடத்தவும் தெரியும், பட் அவங்களுக்கு பண்ணிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு தான் பண்ணுவாங்க. இந்த சரம் ஸ்திரம் உபயத்தை வச்சு ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். உதாரணத்துக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், 2ஆம் இடம் ஸ்திரமாக இருந்தால் உறுதியான வாக்கு, நிலையான வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் 6ஆம் இடம் ஸ்திரமாக இருந்தால் கடிக்கடி ஆஸ்பத்திரி போயிட்டே இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக கடன் இருந்துகிட்டே இருக்கும், நோய் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடம் ஸ்திரமாக இருந்தால் நிலையான தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சரம் ஸ்திரம் உபயத்தை வச்சு ஜாதகத்தில் நிறைய விதமான பலன்கள் எடுக்க முடியும். நன்றி.